அனைவருக்கும் இனியவர்களுக்கும் ஆத்ம நண்பர்களுக்கும் என் இனிய வணக்கம். இந்த பதிவில் தேனி மாவட்டத்தை சேர்ந்த MRC திருமுருகன் அவர்கள் எழுதிய கணபதி ஆடல் என்ற ஒரு சிறுகதை பற்றி எனக்கு தோன்றிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கணபதி ஆடல் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. திருவிளையாடல் புராணம் போல இது ஒரு கணபதியினுடைய புராணம் என்று எண்ணிதான் படித்தேன். இந்த கணபதி ஆடல் இந்த சிறுகதை மதுவுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு சிறுகதை, நல்லதொரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய சிறுகதை, நகைச்சுவையோடு சொல்லப்பட்ட சிறுகதை. அதாவது ஒரு பெரிய அரச மரம், இந்த அரச மரத்திற்கடியில் ஒரு பெரிய பிள்ளையார், அதன் அருகே நன்றாக சுழித்து ஓடக்கூடிய ஆறு. இது எவ்வளவு ஒரு ரம்மியமான ஒரு அழகான இடம் என்று நாம் கேட்கும் பொழுது நமக்கு புரிகிறது. அத்தகைய இடத்தில் மது பிரியர்கள் ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். அங்குதான் அவர்கள் குடிக்கக்கூடிய அந்த இடமாக அதை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் அந்த இடத்தில்தான் அரசு மதுபான கடை இருந்ததாக கதையில் சொல்லப்படுகிறது. பிறகு அந்த ஓடக்கூடிய நதி பாதிக்கப்படுகிறது என்று கருதி அதை ஊருக்குள் வைத்தார்கள். அங்கு நூலகம், மற்ற மாணவர்கள், மக்கள் பாதிப்படைகிறார்கள் என்று சில போராட்டங்கள் நடத்திய பிறகு இந்த அரசு மதுபான கடை வேறு இடம் மாறிவிட்டது. என்னதான் வேறு இடம் மாறினாலும் அரசு மதுபான கடை மதியம் 12 மணிக்குத்தான் அதை திறப்பார்கள் என்பது அரசு விதி. ஆனால் மது பிரியர்கள் அதற்கு முன்பாகவே அவர்களுடைய கை, கால், அகம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்துவிடும். ஒரு சொட்டு மது கிடைத்து விடாதா என்று இயங்குவார்கள். அவர்களுடைய ஏக்கத்தை போக்கும் விதமாக சட்ட விரோதமாக மது விற்பவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இது நடைமுறையில் நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய கண்கூடான உண்மை. அதை மறுப்பதற்கு இல்லை. அவர்களை தடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட தாராளமான சுதந்திரம் கொடுத்து விடுகிறார்கள். அதற்கு பின்புலமாக பணம் பேசுவதாக நாம் அறிந்த கதைகளாகவே இருக்கிறது. இந்த கதைகள் அனைத்தும் நிஜங்களாகவே இருக்கிறது. இது மாற வேண்டும். அப்படி இந்த கதையில் சாக்கு மூட்டையில் பாட்டில்களை நிரப்பி கட்டி கொண்டு ஒருவர் வருவார். அவர் வந்தவுடன் அந்த அரச மரத்தடியில் இருப்பவர்கள் பறந்து செல்வார்கள். அந்த அளவுக்கு மதுவிற்கு அடிமையாகி விட்டார்கள். அந்த அரச மரத்தடியில் வீட்டிருக்கக்கூடிய கணபதிக்கும் ஆரம்பத்தில் அவர்களுடைய சகவாசம் பிடிக்கவே இல்லை. காலப்போக்கில் மது என்பதை சைவம் என்று ஏற்றுக்கொண்டதாகவும், மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று அந்த கணபதி நம்பிக்கொண்டதாகவும் கதைகள் சித்தரிக்கிறது. அவர்கள் அசைவ உணவுகளை சாப்பிடுவதை மட்டும் கணபதியால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அங்கு அமர்ந்து மது அருந்தி பேசுபவர்கள் என்ன பேசுவார்கள் என்றால், தங்களுடைய உள்ள குமுறல்களை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துவார்கள். அதை கணபதி மிக அழகாக ரசித்துக் கொண்டிருப்பார். அதாவது ரசித்துக் கொண்டிருப்பார் என்றால் ரசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார். அவர்கள் இல்லை என்றால் பொழுது போகாது என்ற நிலைக்கு கணபதி தள்ளப்பட்டு விட்டார். இப்படியே ஒவ்வொரு நாட்களும் இப்படியே தான் சென்று கொண்டு இருக்கும். அப்ப அந்த ஒரு விநாயகர் கோயில், அந்த கணபதி ஒரு கேப்பாரற்ற ஒரு கடவுளாகத்தான் இருக்கிறார். அதாவது இந்த கணபதிய கடத்தி கொண்டு போக ஒரு கும்பல் வந்திருக்கு. அதை பார்த்து தடுத்து கணபதியை காப்பாத்திட்டாங்க. அதாவது அந்த கணபதி அப்படிங்கிற அந்த விக்கிரகத்தை காப்பாத்திட்டாங்க. ஆனால் அந்த கடவுள் தன்மையை அவர்களால் காப்பாற்ற முடிகிறதா என்றால் இல்லை. அப்படி என்ன நடந்து விடுகிறது என்றால், இதுவரை சொல்லியது அனைத்துமே கடவுள் தன்மையை குறைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருந்து வருகிறது. இதன் உச்சபட்சமாக என்ன ஒரு சம்பவம் நடந்தது என்றால்,
அப்பொழுதுதான் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடந்து முடிந்திருக்க வேண்டும். அதில் பங்கு பெற்ற சிலர் திரளாக வந்தார்கள். வட்டமாக அமர்ந்து மது அருந்த தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்களிடையே ஒரு உரையாடல் நடந்து கொண்டு வந்தது. என்னவென்றால், என்னுடைய தலைவர் தான் அடுத்த முறையும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். அதற்கு இன்னொருவர், இந்த 5 ஆண்டுகள் ஆண்டது போகும், வேறு ஒருவர் வரட்டும் என்று ஒரு எதிர்கருத்து வைக்கிறார். உடனே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. அது கைகலப்பாக மாறுகிறது. ஒருவர் மது பாட்டிலை, அந்த காலி மது பாட்டிலை எடுத்து வீசுகிறார். இன்னொருவரை நோக்கி அவர் தலை குனிந்து கொள்கிறார். அந்த பாட்டில் கணபதியின், அந்த விநாயகரின் வயிற்றில் போய் அடிக்கிறது. உடனே அந்த எழுத்தாளர் எழுதுகிறார், கணபதி அந்த வயிற்றை பிடித்துக் கொள்கிறார். வலி தாங்க முடியாமல் கணபதி அழுகிறார். பிறகு அவ்விடத்தை விட்டு கணபதி பெருமான் எழுந்து அந்த ஆற்றில் குதித்து அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதருக்குள் ஓடி மறைந்து விடுவதாக எம்ஆர்சி திருமுருகன் எழுத்தாளர் அவர்கள் இதை அழகாக எழுதியுள்ளார். கடைசியில் அந்த சிலை பொலிவிற்று, அதாவது பொலிவு இல்லாமல் பொலிவற்று இருக்கிறது. அந்த பாட்டில் சீசாவை ஒரு சிறு துகளை எறும்பு வந்து ஏதோ கற்கண்டு என்று அதை சுவைத்துக் கொண்டிருக்கிறது. அதை தூக்கிச் செல்ல ஆயத்தமாக இருக்கிறது. இந்த கதையில் உள்ள இந்த கதையில் உள்ள மக்கள் ஆரம்பத்தில் விநாயகர் விக்கிரகத்தை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் கடைசியில் அவர்களுடைய நடவடிக்கையால் இந்த கடவுள் தன்மையை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்பதாகவே இந்த கணபதி ஆடல் என்ற சிறுகதை சிந்திக்கக்கூடிய அளவில் நகைச்சுவையாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது இனிமேல் நான் வந்து மதுக்கடை இருக்கும் ஊரில் குடியிருக்க மாட்டேன் என்று கடவுள் சபதம் செய்கிறார். அந்த அடிப்படையாகவே இந்த கதை முடிகிறது. படிப்பவர்களின் இதயத்தை தொடுகிறது. இந்த ஒரு கதை சமுதாயத்தில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். அத்தகைய வல்லமை இந்த சிறுகதைக்கு உண்டு என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.